அதில் க்ளோஸில் சூப்பராக எடுத்து உள்ள இதுலேருந்து ஒரு பெரிய பெரிய ஆளாக வரணும். முத்து கற்க முக்காடு போட்டு முனைங்கினால் அன்னை, தென்னையில் தவித்து கண்ணை இருட்ட கக்கினால் பெண்ணை, அழுகுறனும் கீதம் என்று அள்ளி அணைத்து பூவிதழ்களால் புன்னகைத்தால் உன்னை, பிஞ்சு விரலை தான் தொட்டு நஞ்சு கொடிய நரிக்கறிந்து கொஞ்சி மிகுந்தால் பஞ்சு விதழ்களால், ஐயரு மாதம் இருந்த அந்த சித்திரைக்கு முத்திரை செய்தால் மகாலட்சுமி என்று பெயரும் சித்திரை போல், தாள் கிழிக்க நாள் கழிக்க வருடம் ஐந்தொழிக்க வளர்ந்தது முல்லை, பிஞ்சு மொழி கண்டு அன்னை அவளுக்கோ அளவில்லாத எல்லை, தந்தையின் அரவணைப்பில் தனி பாசம் கொண்டு புது புத்தகத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார் பள்ளி கற்றது கல்வி, நாட்கள் நகர்ந்தது, செம்மாதலை பழுத்தது, செங்கண்ணும் சிவந்தது, செம்பருத்தி மலர்ந்தது, வயது 18, பார்வைகளின் புதுலட்டு, சித்தவளின் மாறாப்பு, இரு பேரிக்கணிகளின் பாதுகாப்பு, பெற்றவரின் துடிதுடிப்பு, உற்றவரின் உபசரிப்பு, மலர்ந்த இவள் கல்லூரியில் கால்பதிப்பு, அங்கு காதலனின் கைப்பிடிப்பு, காமத்தின் பாய்விரிப்பு, காலஞ்செல்ல கருக்கலைப்பு, ஐயோ பாவம் பெண் கயவர்களே, காதலியுங்கள் கைப்பிடியுங்கள், கைவிடாதீர்கள், பரதத்தினின் கொடுமையால் வாட்டி வதற்காதீர்கள், பெண் பாவம் பொல்லாது. நான் கருத்து கவிதைகள் அள்ளி வீச கம்பனும் அல்ல கண்ணதாசனும் அல்ல, தொழிற்கங்கன் மீன் அவர் தட்சிணாமூர்த்தி.